இந்தியா மற்றும் இலங்கையில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் 20 அணிகள் தொடரில் பங்கேற்கும் நிலையில் இந்தியா தங்கள் முதல் போட்டியில் இரவு 7 மணிக்கு அமெரிக்காவுடன் மோத உள்ளது. இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா காயம் காரணமாக 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரிலிருந்து விலகியுள்ளார். ஹர்ஷித் ராணாவுக்கு பதில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சேலத்தில் 5000 பேர் மட்டும் கலந்து கொள்ளும் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி மகுடஞ்சாவடி பகுதியில் நிகழ்ச்சி நடத்த தாவேகா சார்பில் வழங்கப்பட்ட மனுவில் அரசு சார்பில் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் குறைகளை நிவர்த்தி செய்து வழங்கும்படி காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தாவேகா சார்பில் வழங்கப்பட்ட அனுமதி கடிதம் குறித்து சில கேள்விகளை கேட்டுள்ள காவல்துறை இதற்கு உரிய பதிலளித்தால் அனுமதி குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முதல் நாளிலேயே 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றுள்ளனர். கட்சி அலுவலகம் உள்ள பனையூரில் ஏராளமானோர் குவிந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக கூறி குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பனையூரில் குடியிருப்பு வாசிகளின் போராட்டத்தை தொடர்ந்து ஆன்லைன் மூலம் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என தாவேகா தலைமை அறிவித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது கொரியர் தபால் மூலமாகவோ அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே நிலவும் உரசலுக்கு திமுகவே காரணம் என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு விரைவாக குழு அமைத்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. NDA கூட்டணியில் இணைய பல அமைப்புகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நல்ல கருத்து பேசினால் அது விவாத பொருளாக மாறும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கமல் பேசியது குறித்து பாஜகவினர் விமர்சித்து வந்த நிலையில் அவர் விளக்கமளித்துள்ளார். அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகி சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளனர். அமமுக மாணவர் அணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார், சிவகங்கை அமமுக பொதுக்குழு உறுப்பினர் திலகராஜ் ஆகியோர் சென்னையில் சசிகலாவை சந்தித்தனர். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்ததால் அவரை விட்டு விலகினோம் என அவர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் சசிகலாவை சந்தித்த அனைவரையும் அமமுகவில் நீக்கி தினகரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
மணிப்பூரில் அமைந்துள்ள புதிய அரசாங்கத்தில் குக்கீஸோ என சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இடம்பெற்றதற்கு குக்கீஸ் சமூக மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குக்கீஸ் சமூகத்தை சேர்ந்த நெம்சா கெப்ஜென் புதிய அரசில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இருப்பதற்கும் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் குக்கி மக்கள் வசிக்கும் சுராச்சந்த்பூரில் குக்கி பெண்கள் மனித உரிமைகள் அமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தீவிரவாதி அபுபக்கர் சித்திக் மீது என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளில் தொடர்புடைய அபுபக்கர் சித்திக் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மாணவ அமைப்பின் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடியின் படுகொலைக்கு நீதி கேட்டு மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் போராட்டக்காரர்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்த நிலையில் இராணுவத்தை களமிறக்க இடைக்கால அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. அணு ஆயுத தடை சட்ட விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஓமனில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற சற்று நேரத்தில் கப்பல் நிறுவனங்கள், இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் உள்ளிட்டோர் மீது பொருளாதார தடைகளை விதித்து அமெரிக்கா அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம், சீன ராணுவ ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி நாடாளுமன்றத்தில் 5வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் உறுப்பினர்கள் அமைதி காக்காததால் திங்கட்கிழமை வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. नहीं, अगर आप ऐसे चाहते हैं तो कैसे कैसे चलेगा? नहीं चलेगा. I cannot run the house like this. Kindly, I am requesting you once again, please go back to your seats, put down the placards, do not show them, this is not correct. ரெப்போ வட்டி விகிதங்களில் ரிசர்வ் வங்கி எந்த மாற்றங்களையும் அறிவிக்காத நிலையிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 36 காசுகள் சரிந்துள்ளது. நேற்றைய தினம் வர்த்தக நேர முடிவில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய் 70 காசுகளாக நிறைவு பெற்றது. முதுநிலை நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வின் தரத்தில் சமரசம் செய்யப்பட்டுள்ளதா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்து எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மைக்ரோ பிளாஸ்டிக் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியது என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தெற்கு மண்டல எஸ்பியாக மயில்வாகனன், வேலூர் மாவட்ட எஸ்பியாக சிவராமன் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகம நடைமுறைக்கு உட்படாத கோவில்களை கண்டறிய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் மேலும் 4 மாதம் கால அவகாசம் வழங்கியது. அகில இந்திய சிவாச்சாரியார்கள் சங்கம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு தமிழக அரசு முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த அவகாசத்தை வழங்கியது. ஆகம கோவில்களை அடையாளம் காண மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகளை நியமிக்க நீதிமன்றம் முன்பு பரிந்துரைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
கோவை மாவட்டம் வால்பாறையில் 12 அடி ஆழமுள்ள குடிநீர் தொட்டியில் விழுந்த யானைக்குட்டி 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டது. மீட்பு பணியின் போது குட்டியை விட்டு விலகி செல்லாமல் தாய் யானை அங்கேயே நின்ற காட்சி வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சாமநத்தம் கிராமத்தில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை நடந்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் லாரி மீது மோதி இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக பைக்கில் சென்ற தம்பதி உயிர் தப்பினர். வல்லம் நரசிங்க பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை வடகலையின் ஆகம விதிகளின்படி நடத்த கோரிய மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. தஞ்சை மாவட்டம் வல்லம் கிராமத்தில் உள்ள நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வரும் 8ஆம் தேதி தென்கலை ஆகமத்தின்படி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த கோயிலுக்கு வடகலையின் ஆகம விதிகளின்படி கும்பாபிஷேகம் நடத்த கோரி கும்பகோணத்தைச் சேர்ந்த பத்ரி நாராயணன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என கூறி மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார்.